நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சு செய்கிறோன்னு வைங்க, அதுக்கு யாராவது காசு கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா, அந்த பணமே நம்ம ஆர்வத்த கொன்னுடும்னு சொன்னா நம்புவீங்களா? உளவியல் ரீதியா இத ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இத ஒரு குட்டி கதை மூலமா பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாரு. அவரோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மைதானத்துல தினமும் சாயங்காலம் ஒரு 4, 5 பசங்க வந்து பயங்கரமா சத்தம் போட்டு விளையாடுவாங்க. தாத்தாவுக்கு அந்த சத்தம் முதல்ல பிடிச்சிருந்தது. அதுதான் அவங்களுக்கு விளையாட்டின் மேல இருந்த உண்மையான ஆர்வம், இன்ட்ரினிக் மோட்டிவேஷன். ஒரு நாள் தாத்தா பசங்க கிட்ட சொன்னாரு, "தம்பிங்களா, நீங்க இங்க விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்காக நான் உங்களுக்கு ஆளுக்கு ரூ. 100 தர்றேன்" அப்படின்னு காசு கொடுத்தாரு. பசங்களுக்கு செம குஷி. விளையாடுறதுக்கும் காசு கிடைக்குதே அப்படின்னு இன்னும் வேகமா விளையாடுனாங்க. ஆனா இங்க தான் ஒரு மாற்றம் நடக்குது. அவங்க விளையாட்ட ரசிக்காம அந்த ரூ. 100க்காக விளையாட ஆரம்பிச்சாங்க. இதுதான் வெளிப்படையான வெகுமதி, எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தா பசங்க கிட்ட போனாரு. "பசங்களா, என்கிட்ட இப்போ அதிகமா காசு இல்ல. அதனால இன்னைக்கு ஆளுக்கு ரூ. 10 தான் தர முடியும்" அப்படின்னு சொன்னாரு. அந்த பசங்க முகமெல்லாம் வாடி போச்சு. "வெறும் ரூ. 10க்காக நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடணும்?" அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பாத்தீங்களா? ஆரம்பத்துல காசு இல்லாமலே சந்தோஷமா விளையாடின அதே பசங்க இப்போ ரூ. 10 கிடைச்சும் விளையாட தயாரா இல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த சுயமான ஆர்வம், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இப்போ பணம்ங்கிற வெளிப்படையான காரணத்தால எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் மறைஞ்சு போச்சு. இதை தான் ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயத்தை நாம ஆசைப்பட்டு செய்யும்போது அதுக்கு அதிகப்படியான வெகுமதிகள் கிடைக்கும்போது காலப்போக்கில் அந்த வெகுமதிக்காகவே நாம் அதை செய்ய ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்தில் அந்த வெகுமதி குறைஞ்சாலோ இல்லை நின்னாலோ நம்ம ஆர்வமும் சேர்ந்து போயிடும். எனவே எதை சொன்னாலும் வெகுமதிக்காக செய்யாம மனதார நேசிச்சு செய்ய பழகுவோம்.